Welcome to Southwest. This is Subhash Chandra Bose. In Tamil Nadu, Communist Party of India, Marxist has been a long ally of ruling Dravidian politically. But in Puducherry, the political scenario is entirely different. CPM here contesting alone for decades. So, to know the status of CPM's political stand in Puducherry and their withstand in electoral politics, we have Mr. Ramachandran, State Secretary of Puducherry for CPIM. Welcome, sir. தமிழ்நாட்டில் வந்து என்னன்னாலும் சரி திமுகவோட கூட்டணியை உடைக்கக்கூடாதுன்றதுல சிபிஎம்முடைய அகில இந்திய குழு ரொம்ப தெளிவாக இருக்கும். பட் ஆனால் புதுச்சேரியில் எப்பயுமே வந்து அது அப்படியே டிஃப்ரெண்டாக இருக்கு. சிபிஎம் தனித்து தான் அதிகமாக போட்டிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். புதுச்சேரியினுடைய மக்கள் சமூகம் இதெல்லாமே கிட்டத்தட்ட தமிழ்நாடை ஒட்டி தான் இருக்கும், அப்படிதான் இருக்கு. ஆனால் அரசியல் அதுவும் இந்த மாதிரி சட்டமன்ற தேர்தல்னு வரும்பொழுது சிபிஎம் வந்து இந்த மாதிரி தனியாக போட்டி போடுறதுன்னுட்டு, ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் சிபிஎம் நாங்கள் தனியாக போட்டி போடுறது அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு டேட்டில் வந்துட்டு இப்போ வித்ரா வரைக்கும் அலைன்ஸாக இருக்கும் அப்படின்னு நேற்றுக்கு அவங்களுடைய மாநில பொறுப்பாளர் எம்பியா இருக்கக்கூடிய ஜெகத்ரட்சன் கூட சிபிஎம் எங்க அணியில இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இப்ப இன்னைக்கு தேதியில அப்படி இருக்கு. ஆனா கடந்த கால அனுபவங்கள் எல்லாம் நீங்க பார்த்தாக்க சிபிஎம் தனித்து போட்டிடுறதுங்கிறதுக்கான ரீசன் வந்துட்டு இங்க வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு வந்து இது ஒரு தொடர்ச்சியான அப்ஜெக்ஷன்ஸ். சிபிஎம் இந்த அணியில சேர்க்கறதுல அவங்களுக்கான ஒரு தயக்கம் இருக்கு. அதுக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் மாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. மாஹியில வந்து நேச்சராகவே வந்து இங்க காங்கிரஸும் சிபிஎம் தான் எதிர் அணியில இருக்க முடியும். ஆனா மாஹிய காரணம் சொல்லி அவங்க வந்து புதுச்சேரியில சிபிஎம் நிராகரிக்கிறதுல எந்த நியாயங்களும் இல்லை. ஏன்னா இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக, அதுவும் குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு எதிராக பல கட்ட போராட்டங்களை காங்கிரஸ் வந்து சிபிஎம் எல்லாம் இணைஞ்சுதான் பண்றாங்க, திமுகவும் இணைஞ்சுதான் பண்றாங்க. ஆனா போராட்டங்கள்ல மக்கள் இயக்கங்கள்ல நாங்க தனியா பண்ணும்போது கூட வந்து ஆதரிக்கிறாங்க. தேர்தல்னு வரும்பொழுது இந்த மாதிரியான அலைன்ஸ்ல அவங்கள சேர்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கான ஒரு தயக்கம்ங்கிறது வந்து ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை. நாங்க தனியா போட்டி போட்டாலும் நம்ம பார்ட்டியினுடைய அகில இந்திய காங்கிரசினுடைய முடிவின் அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை தோற்கடிக்கணுங்கிற நிலைமையில அவங்களோட தான் நாம நிற்கிறோம். அதுதான் எங்களுடைய பிரதான பொலிட்டிக்கல் எங்களுடைய கமிட்மெண்ட்டுங்கிறது. சிபிஎம் பொறுத்தளவு அந்த கடமையை வந்து சரியா நிறைவேற்றிட்டு தான் இருக்கு. இப்ப வரைக்கும் அது அந்த கூட்டணிங்கிற பேச்சுவார்த்தையில கூட்டணியில அவங்க சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனா ஒரு ஃபைனல் வரும்பொழுது அப்படி ஆயிடுது. இந்த மாதிரி இந்த தேர்தல்ல அப்படி நடக்காதுன்னு நாங்க இப்ப வரைக்கும் நம்புறோம். இல்லைன்னா நம்ம எங்களுடைய அரசியல் கடமைங்கிற மாதிரி நாங்க வந்து சில தொகுதிகளில் கண்டஸ்ட் பண்ணிட்டு திமுக காங்கிரஸ்ங்கிற கூட்டணியை தான் ஆதரிப்போம். ஏன்னா எங்களுடைய மெயின் நோக்கம் ஒரு பாசிச பாஜகவினுடைய அலைன்ஸை வந்து இந்த மாநிலத்துல இருந்து துரத்தணும் அதிகாரத்திலிருந்து அப்படிங்கிறது எங்களுடைய முக்கிய நோக்கம். காங்கிரஸ் நீங்க விரும்புறீங்க கூட்டணி, ஆனா காங்கிரஸ் தான் வந்து உங்களை நாங்க விரும்புறோங்கிறத விட புதுச்சேரி மக்களுக்கு எது நல்லது, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், பல பப்ளிக் செக்டாருடைய இண்டஸ்ட்ரீஸ், பல இது வந்து இன்னைக்கு ஒரு தொழிலாளர்களுக்கு விரோதமாக, இந்த மக்களுக்கு விரோதமாக, இந்த சமூகத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய ஆட்சி போகணுங்கிறத விட மார்க்சிஸ்ட் கட்சிக்குங்கிற நலன்கிறது சமூகம் சார்ந்துதான் இருக்கும். அந்த அடிப்படையில நாங்க அதுல உறுதியா இருக்கோம் அப்படிங்கிறது. அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில இல்ல அவங்களுக்குமே நிறைய பிரச்சனை. இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணியே இழுபறியா இருந்து நேற்று வரைக்கும் இதுவாகல. 30 இடத்துல 2 பேருமே மாறி மாறி நாமினேஷன் பண்ணாங்க. இது வந்து பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு செக்குலர் ஃப்ரான்ட்டுக்கு சரியானதா இருக்குமா? அது புதுச்சேரி மக்களை காப்பாற்றுறதுக்கு தேவையானதா இருக்குமா? ஆமா, சில அரசியல் கட்சிகள் சில விஷயங்கள் நமக்கு வந்து பல படிப்பினைகளை கற்றுக் கொடுக்குது. இந்த இன்னைக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது வந்து இடதுசாரி இயக்கங்கள், மார்க்சிஸ்ட் கட்சிகள், அதே மாதிரி விடுதலை சிறுத்தை போன்ற அமைப்புகள் எல்லாமே ரொம்ப ஒரு கவலையோட தான் பாக்குறது. இந்த இது வந்து இருக்கக்கூடாதுங்கிறது. ஓராண்டுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த மக்கள் இந்த ஆட்சியாளர்களை விரும்பல. இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியின் மேல ஒரு கடும் கோபமும் வெறுப்புக்கும் இருக்காங்க. இவங்க இது வந்து ஒரு மக்களோட அரசாங்கம்ங்கிறதுல முடிவா இருக்காங்க. இதுல வந்து ஒரு மிக முக்கியமான பங்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனிச்சும் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளோட இணைந்து நடத்திய பல போராட்டங்கள் மக்கள் மனநிலையை இப்படி ஒரு பக்குவப்படுத்தியிருக்கு. இதனுடைய வெளிப்பாடுதான் கடந்த ஆண்டு 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 30
சட்டமன்ற தொகுதிகளில் 28 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற வச்சாங்க. அது வந்து ஒரு கடந்தாண்டு அது ஒரு அளவுகோல். இந்த 28 தொகுதியில மக்கள் வெறுப்பு, இந்த பாஜக மேல வெறுப்பு அடைஞ்சு இவங்களை ஆதரிச்சிருக்காங்க. இந்த படிப்பனை எதுக்காக? அப்ப எல்லாருமே ஒன்னா இருந்தாங்க. மக்கள் வந்து மாற்று வரும்பொழுது, அவங்க வலுவாக இருக்கும் பொழுது, மக்கள் வந்து தப்பு பண்ணக்கூடிய ஆட்சியாளர்களை, மக்கள் விரோத ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை அரசியல் கட்சிகள் உணரணும். அது இப்ப நம்ம இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. திமுக காங்கிரஸில் உள்ள அந்த கருத்து வேறுபாடெல்லாம் மாறிடும். நிச்சயமா மார்க்சிஸ்ட் கட்சி அதைத்தான் விரும்புது, இடதுசாரிகளும் அதைத்தான் விரும்புறாங்க. அந்த அடிப்படையில இவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் விரோத பாரதிய ஜனதா கட்சியை வந்து அப்புறப்படுத்த முடியும். இது புதுச்சேரியை அப்புறப்படுத்துவதன் மூலம் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழகம், தென் மாநிலங்களிலேயே ஆட்சி அதிகாரத்தை இங்க பண்றது அப்படிங்கிற பல தவறுகள் அவங்க பிஜேபி என்னெல்லாம் இந்த 5 ஆண்டுகள்ல பண்ணியிருக்காங்கிறது பட்டியலிட முடியும். இதை வந்து உணர்ந்து நிச்சயமாக இந்த 2 நாட்கள்ல எல்லாமே முடிஞ்சு நிச்சயமாக இந்தியா கூட்டணி கட்சிகள் இடதுசாரிகளோட இணைந்து ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்களும் அவங்களுடைய கூட்டணி கட்சியும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவாங்கிறது. இப்ப நீங்க என்ஆர் காங்கிரஸ் பத்தி சொல்றீங்க. இன்னுமே களத்துல போய் கேட்டோம்னா புதுச்சேரியோட முகமாவோ இல்ல அரசியல் முகமாவோ அவங்க சொல்றது ரங்கசாமி தான் சொன்னாங்க. அவர் தான் வந்து ஒரு ஃபேஸா இருக்காரு ஏழை மக்களுக்கு. அவர் வந்து பாலிசி கொண்டு வராதோ இல்லையோ எளிய மக்களோட மனசு அறிஞ்சு அவர் செயல்படுறாருன்னு சொல்றாங்க. இன்னும் அந்த ஃபேஸை வந்து அகற்ற முடியும். இந்த ஃபேஸுக்கு எதிராக இந்தியா கூட்டணி முன்வைக்கக்கூடிய ஃபேஸ் யாரு? இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியில அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்காங்களா? ஆனா அந்த ஃபேஸ் அப்படிங்கிறது அந்த முகமா இருந்தது வந்து அது வந்து கடந்த காலத்துல அப்படி இருக்கும்பொழுது பல திட்டங்கள், இன்னும் சொல்ல போனா ரேஷன் கடைகள்ல அரிசி, பல திட்டங்கள்ல பண்ணியிருக்காரு. ஆனா அவர் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணின்னு போன உடனேயும் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியல. உதாரணமா ரேஷன் கடைங்கிறது இலவச அரிசியும் அதை பல பெண்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கக்கூடிய அது மாதிரியான ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு தேவையா இருந்தது. ஆனா கிட்டத்தட்ட ரேஷன் கடைகள் மூடப்பட்டு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் திறக்க முடிஞ்சுமே அவரால் முழுமையாக போட முடியல. இப்பவுமே கோதுமை போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு இடைவிடாத போராட்டத்துல இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய தோல்வி அவங்க அதெல்லாம் பண்ண வச்சது. ஆனா தேர்தல் நெருங்கும் போது மறுபடியும் பொருளுக்கு பதிலாக பணம் போடுறோம், டிஜிட்டல் காயின்ங்கிறத ஒண்ண ஈடுபடுத்துறாங்க. இதுல மிக முக்கியமா நம்ம என்ன சொல்றோம்னா, இதெல்லாம் ரங்கசாமிக்கு இது ஒரு மக்கள் விரோதம்னு தெரியும். ஆனால் அவருடைய கூட்டணி ஆட்சியினுடைய அழுத்தத்தினால இதுக்கெல்லாம் உடன்படுறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அவருக்கு வந்து கொள்கை உறுதி, பாலிசியில வந்து உறுதியா இருக்கிறது, இது மக்களுக்கு விரோதமானதுங்கிறது அவர் அதுல மிக மிகவும் பலவீனமா இருக்காரு. நடக்கக்கூடிய அத்தனை தவறுகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்ல, அதுக்கு உடன்பட்டு இருந்த எல்லாருமே காரணம்னு தான் மார்க்சிஸ்ட் கட்சி வந்து அவர் மேல குற்றம் சுமத்துது. இன்னும் வந்து பல மின்துறை தனியார் மயம், பல வரிசையை சொல்லலாம். கூட்டுறவு நிறுவனங்கள் எல்லாமே லாபத்துல இயங்கின பல கூட்டுறவு நிறுவனங்கள் அதனுடைய நோக்கத்துக்காக பாஸ்கோ எல்லாமே, அமுதசரபி எல்லாமே மூடப்பட்டு அது எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கொள்கை முடிவுகளை ரங்கசாமியை ஏத்துக்கிறாரு. அதனாலதான் இந்த பாதிப்பு வந்தது அப்படின்னு தான் சொல்றோம். ஒரு காலத்துல அவருக்கு அப்படிப்பட்ட நல்ல பேர் இருந்திருக்கலாம், ஆனா சமீபத்துல இல்ல. அதற்கு நம்ம பல கட்டத்துல நம்ம நாடாளுமன்ற தேர்தல் தான் உதாரணமா சொல்ல முடியும். அந்த இது இல்ல. போன தேர்தலையுமே அவர் ஏனம் மக்கள் வந்து அவரை தோக்கடிச்சாங்க 2 தொகுதிகள்ல. இந்த தரமா அவருடைய வெற்றி வாய்ப்புங்கிறது எப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மாறக்கூடிய அரசியல் சூழல் வந்து இதுவரைக்கும் அவர் தோல்வியே சந்திக்கல அப்படின்னு இருந்தது. அந்த நிலைமை மாறும் அப்படிங்கிறது தான் மார்க்சிஸ்ட் கட்சி. இஃப் ஐ எம் நாட் ராங், 1980 தான் கடைசியா வந்து சிபிஎம் ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கணும் புதுச்சேரியில. கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆகுது. ஆமா. இன்னும் இந்த 45 வருஷம் வந்து ஆட்சியிலேயோ இல்ல இந்த அதிகாரத்துல இல்லாம சிபிஎம்மால என்ன சாதிக்க முடிஞ்சிருக்கு? நிச்சயமா இது வந்து 1980 மாஹியிலிருந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ட்டு. ஆனா 2016 வந்து மாஹிலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் பேராசிரியர் ராமச்சந்திரன் வந்து இங்க இருந்தாரு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். அதனால ஒரு தொடர்ச்சியா இது இல்லை. ஆனா பல தொழிலாளருடைய உரிமைகள், பல சாதாரண மக்களுடைய உரிமைகள் இன்னைக்கு மக்கள் மன்றத்துல ஒரு இயங்கக்கூடிய தொழிற்சங்க அமைப்புகள், அதுல இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகள், ஒரு வாலிபர் அமைப்பு, மாதர் அமைப்புகள் வந்து பல பிரச்சனைகளை தலையிட்டு பல தீர்வுகளை கொண்டு வந்திருக்கு. அதுல சமீபத்தில் நான் ஏற்கனவே சொன்ன ரேஷன் கடை கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் மூடப்பட்டு
இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக அது இருந்தது. அந்த ரேஷன் கடையை கொண்டு வரதுல வந்து எல்லா அரசியல் கட்சியுமே அதை ஏற்றுப்பாங்க. மார்க்சிஸ்ட் கட்சியுடைய இடைவிடாத போராட்டம் அது வந்து புதுச்சேரி மக்களுக்கான ஆளக்கூடிய கட்சி, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியா இருந்த எந்த கட்சியுமே தலையிடாத போது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய இடைவிடாத போராட்டங்கள் தான். அதே மாதிரி காவல் நிலையங்கள்ல வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான சித்திரவதை கொடுமைகள் சமீபத்தில் நடந்த தவளக்குப்பம், இதுக்கு முன்னாடி கடந்த ஏன்னா 1980 சொல்லும்போது பல இதுல வந்து உண்மையான குற்றவாளிகளை வெளியில கொண்டு வந்ததுல ஒரு மிக முக்கிய பங்கு வந்து மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி இடைவிடாத போராட்டங்கள். இப்ப இன்னைக்கு வந்து பல்கலைக்கழகங்கள்ல படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்னால பாலியல் தொல்லை. ஒரு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இப்படி பல்கலைக்கழகத்துல பாதுகாப்பு இல்லை. பல அமைப்புகள் இருந்தா அங்க உள்ள மாணவர் அமைப்புகள் போராடுறாங்க. பல அமைப்புகள் போராடினாலும் அதை வெளியில கொண்டு வந்து அதை மக்கள் மத்தியில கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து அந்த பேராசிரியர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அவங்களோட விசாரணை வேணும் அப்படிங்கிறதுக்கான முன்கை எடுத்து அதுல முன்னணியில இருந்து போராடினது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதே மாதிரி மின்துறை தனியார் மயம், அதற்கு எதிரான இடைவிடாத போராட்டம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட இணைஞ்சு பயணிக்கக்கூடிய இந்திய தொழிற்சங்க மையம் அதனுடைய தலைமையில போராட்டம், பல போராட்டங்களை முன்னுக்கு எடுத்து அதை பாதுகாத்திருக்கோம். தனியார் மையத்தை நோக்கி போக முடியாது. இதை தவிர பல பிரச்சனைகள்ல ஒரு தொடர்ச்சியான போராட்டங்களை பண்றது. இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில அதே மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியினுடைய மொத்த அளவே ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளதான் இதனுடைய சரௌண்டிங்ஸ். ஆனா இதுக்குள்ள பாண்டிச்சேரிக்குள்ள நுழையறதுக்கு 3 எல்லைகளையும் 3 சுங்கச்சாவடிகள். இது ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியினுடைய அத்தனை பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு இடையூறா இருக்கக்கூடியது. அதை எடுத்து இன்னைக்கும் களத்துல வந்து போராடி கொண்டிருக்கிறதும் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதுவும் அது வழிகாட்டக்கூடிய அமைப்புகள் தான் பண்ணிட்டு இருக்கு. இப்படி மக்கள் நலன் சார்ந்து பல இயக்கங்களை நாம நடத்துறது மட்டும் இல்ல, பல பிரச்சனைகளும் நம்ம மார்க்சிஸ்ட் கட்சி வந்து இங்க சாதிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து பெருமையோட சொல்லலாம். குறிப்பாக இன்னைக்கு ஆளக்கூடிய அமைச்சர் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயிலுடைய நிலபேரம் கோயில் நிலங்களை போடும்போது அதுல தலையிட்டு அதை நிறுத்தி ஒரு நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அதை திருப்பி ரிட்டர்ன் அந்த கோயிலுக்கே கொடுக்கணுங்கிற தீர்ப்பை பெறுவதற்கு காரணமா இருந்தது மார்க்சிஸ்ட் கட்சி தான். பல இடத்துல சொல்லலாம். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் பல ஆண்டுகளாக நடக்கல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முயற்சியினாலதான் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. இப்ப மறுபடியும் நம்ம வழக்குக்கு போறதும் அதே மாதிரிதான். அதுவும் இப்போ உள்ளாட்சி தேர்தல் உடனடியாக நடத்தணும்னா மாகில எங்களுடைய ஆதரவோட போட்டி போடக்கூடிய வேட்பாளர் வழக்கறிஞர் அசோக்குமாருடைய ஒரு வழக்கு. இது மாதிரி மார்க்சிஸ்ட் கட்சி பல எண்ணற்ற பிரச்சனைகள்ல தலையிடுவதன் மூலம்தான் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கான பாதுகாப்பும் அவர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச செலவை கூட கிடைக்குது. இன்னும் சொல்ல போனா குறிப்பா தீபாவளிக்கான பண்டிகை பணம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் 27,000 பேருக்கு 2,000 ரூபாய் முதலமைச்சர் அறிவிச்சார். ஆனா தீபாவளிக்கு முடிகிற வரைக்கும் அது கொடுக்கவே இல்லை. அதுக்கான ஒரு இடைவிடாத வீதியில் இறங்கி போராட்டம் தான் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கானது. இந்த மாதிரியான இயக்கங்கள்லாம் நம்மளால தலையிட முடியாது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அங்கே போராடுவதும் அந்த அதிகாரத்துக்குள்ள பல மாற்றங்களை பண்றதுங்கிறது மிக முக்கியமான வேலை. ஆனா மார்க்சிஸ்ட் கட்சி வந்து சட்டமன்றத்துல இல்லைங்கிறதுனால அது என்னைக்கும் சும்மா இருக்கிறது இல்ல, ஒரு ஓய்வறியாம போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம்னா புதுச்சேரியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். இவ்வளோ பண்ணியிருக்கதை பத்தி சொல்றீங்க. இப்ப ஒரு சென்டர் ஆஃப் த பாலிடிக்ஸா வந்து நீங்க சிபிஎம் வந்து புதுச்சேரியில இருக்கீங்கன்றப்ப இங்க ஒரு பாசிட்டிவ் எதிர்ப்புன்றதை முன் வச்சு நீங்க ஒரு இடது ஜனநாயக முன்னணியோ ஒரு கூட்டணி, ஏன்னா 40 வருஷமா உங்களை காங்கிரஸ் வந்து நெக்லெக்ட் பண்றாங்க, புறந்தல்றாங்க அப்படின்றப்ப நீங்க உருவாக்கலாம் ஒரு கூட்டணி, அதை உருவாக்குறதை எது தடுக்குது? இல்ல, பல இயக்கங்கள் வந்து இடதுசாரி கட்சிகளுடைய கூட்டாவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளையும் இப்ப இணைச்சு பல போராட்டங்களை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்ஃப் திருத்த சட்டம், இதை தவிர இந்த போலி மருந்து ஊழல்ல இந்த கட்சிகள் மட்டும் இல்ல பல சமூக நல ஜனநாயக இயக்கங்கள்லாம் ஒன்னா இணைச்சு பல போராட்டங்களை பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடதுசாரி இயக்கத்திற்கான ஒரு மேடை விடுதலை சிறுத்தைகள்ங்கிறது பல கட்டத்துல பேசுறோம் பண்றோம். ஆனா அந்த முயற்சிகள்ங்கிறது இருக்கு. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து இடதுசாரி இயக்கங்களுக்கும் ஒரு படிப்பினையை கொடுக்கிறதா தான் நான் பாக்குறேன். நிச்சயமாக அதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இடதுசாரி இயக்கமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்த ஒரு காமன் மேடைகள்ங்கிறது நிச்சயமா உருவாகும். அது வந்து ஒரு இடதுசாரி இயக்கங்களுக்கான சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பின்னாடி மாறும் அப்படிங்கிறது, அதற்கான தேவைகளும் இருக்கு. நிச்சயமா இப்ப அதுக்கான காலம் கணிஞ்சிட்டு வருது. நிச்சயமாக அதை பண்ணுவோம். தமிழ்நாட்டுல வந்து திமுகவோட சிபிஎம் இருக்காங்க, அதனால அவங்களால வேற கூட்டணிக்கு போக முடியாது. ஆனா புதுச்சேரியில உங்களுக்கு அந்த மாதிரி நிலைமை இல்லைன்றப்ப இப்ப புதுச்சேரியில நிறைய புதிய கட்சிகள், உதாரணத்துக்கு விஜயோட தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும்,
இல்ல சார்லஸ் மார்டினோட எல்ஜேகேவா இருக்கட்டும், இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து களமிறங்கியிருக்காங்க. அவங்களாம் வந்து இளைஞர்கள் டார்கெட் பண்ணி தான் இது பண்றாங்க. இப்ப விஜய்க்கு வந்து அதிகமான ஆதரவு புதுச்சேரியில் இருக்கப்ப நீங்க ஏன் வந்து விஜயோட ஒரு கூட்டணிக்கு போக கூடாது? அவங்க உங்களை கூப்பிட்டு இருக்காங்களா இது வரைக்கும், இல்ல நீங்க அதை போக வேணான்ற ஒரு முடிவுல இருக்கீங்க? இல்ல தாவேக்கா வந்து அப்படியெல்லாம் எதுவும் எங்களை அணுகல. இன்னொன்னு வந்து அது அணுகலைங்கிறதுனால வந்து எங்களுக்கு பெரிய வருத்தம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதை அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம். யாரையும் எங்களுக்கு அணுகலைங்கிறத விட எங்களுடைய கட்சிகளை பொறுத்தளவு ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநாடு, அகில இந்திய மாநாடு, அதுதான் வந்து அடுத்த 3 ஆண்டுகளுக்கான அரசியல் திசை வழியை வந்து தீர்மானிக்கக்கூடியது அந்த மாநாடுகள் தான். அதுல கடந்த ஆண்டுகள்ல நம்ம பெற்ற அனுபவங்களை வச்சு, படிப்பினைகளை வச்சு, அந்த அனுபவங்களையும் வச்சுதான் விவாதிச்சு அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்றோங்கிறது. அந்த கொள்கையோட யாருக்கு உடன்பாடு இருக்கோ அவங்களோடதான் எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளும் கூட்டணியும் போக முடியுமே ஒழிய, இன்னைக்கு வந்து ஏதோ நமக்கு ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கலாம், ஒரு சட்டமன்ற, ஒரு தேர்தலுக்கான அரசியலை வந்து என்னைக்குமே தேர்தலுக்கான அரசியல்ங்கிறது அது ஒரு மிகப்பெரிய வர்க்க போராட்டத்திலையும் மக்களுக்கான போராட்டத்திலையும் ஒரு அம்சம்தான். அதை குறைச்சி மதிப்பிடல. ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு தேர்தல்ங்கிறது, அதை குறைச்சி மதிப்பிடல. ஆனால் அந்த தேர்தலுக்காக நாம் காலங்காலமாக வழிவகுத்திருக்கக்கூடிய நம்முடைய கோட்பாடுகள், நாம நினைக்கக்கூடிய மாற்றங்கள், அதை ஒட்டி நடைபெறக்கூடிய இயக்கங்கள்ல அப்படிதான் நம்ம பயணிக்க முடியுமே ஒழிய, இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை என்னைக்குமே மார்க்சிஸ்ட் கட்சி வந்து பண்ணாது. இப்ப ஸ்டேட்ஸ்லயே எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப கேரளா வந்து ஒரு சின்ன மாநிலமா இருக்கு, ஆனா நீண்ட காலமா அங்க வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கு. அதே மாதிரி யூனியன் பிரதேசத்துல பார்த்தோன்னா புதுச்சேரி வந்து ஓரளவு ஒரு 10 லட்சம் வாக்காளர்களை கொண்ட ஒரு சின்ன ஒரு யூனியன் ஸ்டேட். அங்க சிபிஎம்மால ஆட்சிக்கு வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இங்க? இல்ல, அதாவது சின்ன மாநிலமா இருக்கிறது, 10 லட்சம் வாக்காளர்களா இருக்குங்கிறது வந்து ஜியாகிரபியா வந்து ஒரு கன்வீனியன்ட், ஒரு கம்ஃபர்டபுள். கேரளா மாதிரியான ஒரு மாநிலம், இதோட கம்பேர் பண்ணும்போது கேரளா மிகப்பெரிய மாநிலம் தான். ஆனா அங்க பண்ண முடியும்னா ஏன் இங்க பண்ண முடியாதுங்கிறது இருக்கு. ஆனா ஜியாகிரபியா அது எந்த அளவு சௌரியம், நம்முடைய ஒரு இயக்கத்தையோ, இங்க பாண்டிச்சேரியில வந்து ஒரு 500 பேரை திரட்டி ஒரு இயக்கம் பண்ணும்போது கூட புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதனுடைய விளைவுகள் இருக்கும். ஆனா இதுவே வந்துதான் ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கான, ஏன்னா ஒரு தொகுதிங்கிறது ஒரு சிறிய அளவு தொகுதி, சிறிய அளவு வாக்காளர்கள் கொண்டு வந்தது. இங்க மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இதுக்குள்ளேயே இருக்கும். நாம பொதுப்பா இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க, ஜாதிய ரீதியிலான அரசியல், பல கட்டத்துல இருக்கக்கூடிய பிரிவினைகள், இது எல்லாம் இன்னைக்கு ஒரு வியாபார அரசியலை வந்து வியாபாரமா பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தெளிவா இருக்கு. மக்களுக்கு வந்து இதை இடைவிடாத பிரச்சார இயக்கங்களும் பிரச்சாரமும் பண்ணி இதை புரிய வைக்கிறதன் மூலமா இதற்கான மாற்றங்களை நம்ம பண்ணிட முடியும். நம்ம ஏதோ ஒரு தேர்தலுக்காக நம்ம அப்படி பண்றதுங்கிறது வந்து எந்த அளவுலையும் சாத்தியம் இல்லை. நிச்சயமா அதெல்லாம் கூட புதுச்சேரியினுடைய விடுதலைக்கு தலைமை தாங்கினது பொது உடைமை இயக்கம் தான். இதுக்கு ஒரு பெரிய வரலாற்று பின்னணி புதுச்சேரியில் இருக்கு. பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டத்தை வந்து பிரிட்டிஷ் இந்தியாவை எதிர்த்து அங்க எப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் பண்ணுதோ, பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கினது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதனால இது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில தான் அன்னைக்கு பஞ்சாலை தொழிலாளர்களும் விவசாயிகளும் மாணவர்களும் இளைஞர்களும் இணைந்து ஒரு சாதித்ததுனாலதான் அந்த விடுதலை வந்து சாத்தியமானது. நிச்சயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக விடுதலை, இது வந்து வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நிச்சயமாக இந்திய பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைமையில நிச்சயமா நடக்கும். மாற்றங்கள்ங்கிறது வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அடையாள அரசியல், பல ஜாதிய ரீதியிலான அமைப்புகள், இது எல்லாம் இருக்கும்போது அதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கு. ஆனா அந்த மாற்றங்கள் வந்து நிச்சயமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில, இடதுசாரி இயக்கங்களுடைய தலைமையில நிச்சயமா இருக்கு. இறுதியா ஒரு கேள்வி, இப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவர்ன்றதை தாண்டி ஒரு வாக்காளரா நீண்ட காலமா அரசியலை பின்தொடர்பவரா இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப இந்த 2026 தேர்தல்ல உண்மையிலேயே யாருக்கான இந்த களம் வந்து யாருக்கு அதிக வாய்ப்புகளை வச்சிருக்கு? இல்ல, இங்க வந்து இந்த சமூகம் வாக்காளர் அப்படின்னு பார்த்தாக்க, கடந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல. முழுமையாக மக்களை வந்து அவங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் ஒரு வாக்காளராக கருதுறேன். இப்படி ஏமாற்றப்பட்டவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லணும்னா, இவங்களுக்கு மாற்று என்னவோ அதுக்கு தான் நான் வாக்களிக்க முடியும். அதுக்காக தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. ஒரு வாக்காளருங்கிறவன் அப்படிதான் அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். கடந்த ஆண்டு சொன்னது எதையுமே பண்ணல, பெஸ்ட் புதுச்சேரின்னு பண்ணாங்க. ஆனா என்ன நடந்தது? இவங்க வரும்பொழுது இங்க பெஸ்ட் புதுச்சேரிங்கிற பேர்ல, சுற்றுலாங்கிற பேர்ல மது வணிகத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஆட்சியா இவங்க மாறி இருக்காங்க. 2019 இங்க இருந்த மதுக்கடைகளுடைய எண்ணிக்கை வந்து 201, இன்னைக்கு கிட்டத்தட்ட 600. இன்னொன்னு வந்து சாதாரண மது போதைக்கு அடிமையாகக்கூடிய இளைஞர்கள். காரைக்கால்ல ஒரு சின்ன கிராமம், மொத்தமே அந்த கிராமத்துல 124 குடும்பம் தான். ஆனா அங்க 63 இளம் விதவைகள்.
இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய நோக்கமோ ஒரு தொலைதூர பார்வையோ வளர்ச்சியோ எதுவுமே இல்லாம வெறுமன மதுபான கடைகளை வச்சுட்டே அரசியல் பண்றது. 2019 மொத்த பட்ஜெட்டினுடைய வருவாய் 25% தான் கலால் வரி மதுபானத்தினால வருது. ஆனா இப்போ அவங்க போடுறது 75%. இல்ல இவங்களுக்கு ஒரு விஷனும் கிடையாது. அப்படி ஒரு விஷனும் இல்லாம இப்படி இருக்கிறவங்கள மறுபடியும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. இதற்கான மாற்று யாரோ அவங்களதான் நம்ம. ஸோ சிபிஎம் போட்டியிடாத இடங்கள் எல்லாத்தையும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு இருக்கு. அந்த கூட்டணியை ஏன்னா நம்முடைய மிக முக்கியமான நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை நம்ம தோற்கடிப்பது. அந்த இடத்துல சிபிஎம் கண்டஸ்ட் பண்ணக்கூடிய தொகுதிகளில் இந்த சட்டமன்றத்துல இடதுசாரி உறுப்பினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் இருப்பாங்கங்கிற அந்த தேர்தலில் அந்த போராட்டத்தை உறுதியாக வெற்றிகரமாக மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தும். அதே வேளையில இதை விட இந்த சமூகத்துக்கான ஒரு பேராபத்து, இந்த நாட்டிற்கான ஒரு பேராபத்து, அது புதுச்சேரியில ஆட்சி அதிகாரத்துல பாதி அளவு பங்கு போனதெல்லாம் வந்திருக்கு கூட்டணிங்கிற பேர்ல. வரக்கூடிய தேர்தலில் அவங்க முழுமையான அதிகாரத்துக்கு வருவாங்க. அதை தடுத்து நிறுத்துவதுதான் ஒரு மார்க்சிஸ்டினுடைய ஒரு கம்யூனிஸ்டினுடைய ஒரு வாக்காளருடைய கடமைங்கிறத நான் உறுதியா நம்புறேன். அவர்களை தோற்கடிக்கணும். அதற்கு அது மாற்று வேட்பாளர்களை மாற்று கூட்டணியில எல்லாமே நம்ம பார்க்கறது இல்லை. இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை நம்ம ரொம்ப நன்றி. நன்றி.